உயிர்த்தெழுந்த உத்தமராகிய தெய்வத்தை நோக்கி காலை ஜெபம். வாழ்வளிக்கும் வள்ளலே எம் இறைவா, மனு உருவான வார்த்தையான இறைவனாகிய இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, எம்மை வழிநடத்தும் கண்மலையானவரே, இரக்கத்தின் ஊற்றே, உயிருள்ள இறைவனின் ஆவியே, உறுதியை கொடுக்கும் ஆவியானவரே, நெருப்பின் மயமாய் வந்தவரே, சிந்தனைக்கு எட்டாதவரே, என் மீது இறங்கி எனக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எங்கள் மீது வீசுவீராக. பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிக்கிற பகுதியாக இருக்கிற இந்த பகுதியை போல நாங்களும் உம்மிடம் விண்ணப்பிக்கின்றோம். எங்கள் மீது இறங்கி ஆசி வழங்கி அவர் திருமுக ஒளியை பொழிந்திட வேண்டி ஜெபிக்கின்றோம். பிறருக்கு சான்று பகிர ஏதுவாய் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு அருள் வரம் தாரும். தன்னை கடுமையான நீதி வழங்கும் நீதிபதி அல்ல, ஆனால் என் வார்த்தைகளே நமக்கு கைமாறும் தண்டனையும் வழங்கும். இயேசுவின் அருள்வாக்கு நம் இதயத்தின் ஆழத்தையும் ஊடுருவி பார்க்கக்கூடியது. இறை வாக்குகள் தாக்கம் பெற்ற நாம் நன்மை செய்யும் போது நம்மை பாராட்டும், தீமை செய்யும் பொழுது நம்மை கண்டித்து வழிநடத்தும். மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும், கண்டிப்பதற்கும், சீராக்குவதற்கும், நேர்மையாய் வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. நாங்கள் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது தான் நீதி தீர்ப்புக்கு உள்ளாகாமல் முன் நிற்க முடியும். அதன்படி நடந்து பிறருக்கு சான்று பகிர்ந்திட எமக்கு கிருபை தந்தருளும். எங்களையும் முது உயிருள்ள சாட்சிகளாக நிலைநிறுத்தும் சுவாமி. இன்று எங்கள் இல்லமாகிய கூடாரத்தை முதலில் மகிமையால் நிரப்பும் ஆண்டவரை. எங்கள் ஏக்கம் உமக்கு மறைவாய் இருப்பதில்லை. எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கு சகாயம் பண்ண விரைந்து வாரும். நாங்கள் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு பதில் தந்து வழி நடத்திட வேண்டும் என்று உமது வல்லமையுள்ள பரிசுத்த நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல தந்தையே. ஆமேன்.